சட்டமன்ற தேர்தலில் தான் வெற்றி பெற்றதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை நிராகரிக்க கோரி எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்த மனு குறித்து தேர்தல் வழக்கின் மனுதாரர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உதயநிதி ஸ்டாலினின் வெற்றியை செல்லாது என அறிவிக்க கோரி அந்த தொகுதி வேட்பாளர் மிலானி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி ஜி அருள்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது உதயநிதி ஸ்டாலின் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தேர்தல் வழக்கை நிராகரிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். இதனையடுத்து உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்துள்ள நிராகரிப்பு மனு குறித்து தேர்தல் வழக்கின் மனுதாரர் மிலானி பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்துள்ளார். மிசாவையே பார்த்த திமுகவை தோற்கடித்து தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றவர்களுக்கு தவேகாவினர் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் துறைகளின் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சரின் மேசையில் உள்ள 3 கோப்புகள் பார்க்க வேண்டும் என்றும், இதற்காக பயப்படுகிறீர்கள், ஜோசியக்காரர் சொன்னதால் தான் முதல்வர் பார்ப்பாரா என்றும் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, எங்களுக்கு எந்த பயமும் இல்லை என்றும் அனைத்து துறைகளிலும் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் கூறினார். மேலும் தவறுகள் இருந்தால் ஆதாரத்துடன் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஜோசியக்காரர் சொன்னால்தான் முதல்வர் கோப்புகளை பார்ப்பாரா என்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசியது பேரவையில் காரசார விவாதத்தை ஏற்படுத்தியது. சட்டப்பேரவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் மேசையில் இருக்கும் 3 கோப்புகளை வெளியிட வேண்டும் என்றும், இதற்கு ஜோசியர் சொன்னால்தான் வெளியிடுவாரா என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, அனைத்து துறைகளிலும் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும், தவறுகள் இருந்தால் ஆதாரங்களுடன் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் நிர்மல்குமார், ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டது எல்லாம் தமிழ்நாடு பார்த்து விட்டதாக கூறினார். மின்கட்டண குளறுபடிகளால் தமிழ்நாட்டின் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவையில் எரிசக்தி துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அவர், 3,70,000 பேரின் மின் கட்டணங்கள் மறு ஆய்வு செய்யப்படுவதாக மின்வாரியம் தெரிவித்துள்ள நிலையில் அமைச்சர் மற்றும் அதிகாரிகளின் கருத்துகளில் முரண்பாடு இருப்பதாக கூறினார். மழை காலத்தை எதிர்கொள்ள போதுமான தளவாடங்கள் மற்றும் மீட்டர்கள் இருப்பில் வைக்க வேண்டும் என்றும், புதிய மின் இணைப்புகளை தாமதமின்றி வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் அவையில் பேசும் உரிமை தங்களுக்கும் உள்ளது என்று ஆவேசமாக பேசினார். திமுக ஆட்சியில் இந்து சமய அறநிலையத்துறையில் வெளியிடப்பட்ட 844 அறிவிப்புகளில் 79 அறிவிப்புகள் 418 கோடி நிதி இல்லாமல் துவங்கப்படாத நிலையில் உள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் கூறியுள்ளார். மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் முன்னாள் அமைச்சரும் திமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேகர்பாபு உரையாற்றிய போது, வருகிற 5 ஆண்டுகளுக்கு 3000 கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்படும் என்று சொன்னது இந்த ஆட்சியின் பின்னடைவு என்று குற்றம் சாட்டினார். இதற்கு பதில் அளித்து பேசிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர், தவேகா ஆட்சியில் முதலில் 3000 கோவில்களுக்கு திருப்பணிகளை முடித்துவிட்டு தேவைப்பட்டால் 4000 முதல் 6000 கோவில்களுக்கு கூட திருப்பணிகளை செய்வோம். ஆனால் வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு அதை தடை செய்யும் நிலைக்கு செல்லாது என கூறினார். விருதாச்சலத்தை தனி மாவட்டமாகவும் கோயில் மாநகராகவும் அறிவிக்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். சட்டமன்ற வளாகத்தின் வெளியே செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இளைஞர்களுக்கு போதிய வேலைவாய்ப்பு இல்லாததே அவர்கள் போதை பழக்கத்திற்கும் குற்றச் செயல்களுக்கும் ஆளாக முக்கிய காரணமாவதாக குறிப்பிட்டார். பள்ளிகள் மற்றும் கோவில்கள் அருகில் உள்ள அனைத்து மது கடைகளையும் மூடி முழுமையான மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலில் தான் வெற்றி பெற்றதை எதிர்த்து தொடரப்பட்ட